Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. அப்ப நீங்க என்ன சொன்னா நிப்பாட்ட மாட்டீங்க, உங்க பிரின்சஸ் சொன்னா நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி அவங்களெல்லாம் தெரியும்? இது வெறும் ரெஃப்யூஜி தான், ரெஃப்யூஜியை நம்ம அடிக்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு அப்படின்னு அந்த கார்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னது, அப்போ இந்த பீப்புளெலாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து அவங்க கேட்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த என்விரான்மெண்ட்டு அவங்க வாழ்றதை வச்சு நீங்கள் எப்படி இப்படி டிசைட் பண்ணலான்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஹீரோ இது அதே மாதிரி இருக்கே, அவள் இப்படி தானே பேசுவோம் அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான் நம்ம சீமான். இந்த இன்னசென்ட் சைல்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நேஷனல் லாஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க ஃபேமிலி லாஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க கில்ட்டியாக கூட இருக்கலாம். அதுக்குன்னு நம்ம யார் பனிஷ்மெண்ட் கொடுக்குறக்கு? எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? அது இந்த பிரின்சஸ் ஆஃப் த வாக் கிங்டம்லேருந்து வந்திருக்கேன், என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸ், நீங்கள் இப்படியே ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ட்ரபிளாக மாறிடும், நீங்கள் வாட்டுக்கு அமைதியாக போங்கன்னு சொல்லும்போது இன்னொரு சைடு, ஆமாம் நாங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணல, எல்லாரும் பண்ணுறதா நாங்களும் பண்ணுறோம், இது வந்து கவுண்ட்லேருந்து எங்களுக்கு டைரக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம வேணால் அப்படியே கலந்துக்கலாமா அப்படின்னு பிலிப் கேட்கும்போது, உனக்கு அவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியும், அவள் தான் ஃபேமஸ் வாக்கா கிங்டமோட பிரின்சஸ். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ரொம்ப நோபலாக இருப்பாங்க, ஐ மீன் இந்த மாதிரி ஏதாச்சும் அநியாயம் பார்த்தா அதை தட்டி கேட்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க கிங்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவுக்கு போயிட்டு இருக்கு. அவங்க பிரின்சஸும் வந்து அந்த பிரின்சஸ் ரீனா, அவங்க பேர் வந்து ரீனான்னு சொல்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி இடத்துல பார்க்குறது ரேரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிலிப் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரீனாவா? இல்லை இல்லை, அவளை பார்த்தா கண்டிப்பாக கேத்ரினா தான் இருக்கு. ரீனா ஒருவேளை இவ்வளோ என்ன மாதிரி ரீஇன்கார்னேட் ஆயிட்டாளா? அது இந்த டைமில் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான், பிரின்சஸ் ரீனா எங்களை அப்பாலஜி பண்ணுங்க, ஆனால் நீங்கள் உங்களோட கையை வச்சு அவங்கள தொடக்கூடாது, அதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி இல்லை. அப்படி ஒரு நைட் கையை பிடிச்சி இருக்கும்போது வலிக்குது, இதே மாதிரி இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த நைட் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பிரின்சஸோட பவர் கம்மியாக இருக்கு போல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லி ரீனா அங்கே நிற்கும்போது, கேட்க மாட்டா போல அப்படின்னு சொல்லும்போது, என்னை விடுங்க அப்படின்னு கத்தும்போது நம்ம ஹீரோக்கு அங்கிருந்து கோவம், எவ்வளவு வேகமா ஜம்ப் பண்ணி அந்த நைட் அடிக்க வந்துகிட்டு இருக்கான், அருவருப்பான கை அவன் கையில இருந்து ஏறா அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இந்த உலகம் எதுவுமே மாறாது, எத்தனை வருஷம் மாறாதுன்னு சொல்லி அந்த நைட்டை ஒரே அடி அந்த நைட்டை அங்கேயே படுத்துட்டான். நிப்பாட்டுறான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ எவ்வளவு தைரியம் தான் உன்னோட அசிங்கமான கை அவன் மேல வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம சீமான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த விஷயம் மட்டும் போகவே போகாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சீமான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நிப்பாட்டுங்க ப்ளீஸ் நிப்பாட்டுங்க அப்படின்னு பின்னாடி பிரின்சஸ் வந்து பிடிச்சி நிற்கிறாங்க. நம்ம அப்பதான் வந்து நம்மளோட சீமான் கான்சியஸ் வரான். இல்லை நீங்க இவ்வளவு தூரம் போக தேவையில்ல, போக வேணாம் அப்படின்னு ரீனா சொல்லும்போது, கேத்திரி அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அந்த நைட் வந்து, யூ ஃபூல், எவ்வளவு தைரியம் தான் ஒரு கார்டில் இருக்க ஒரு நைட்டை வந்து அடி அடிப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ கழுத்தை வெட்ட வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்தா உனக்கு இம்பீரியல் லா மேல பயமே இல்லை போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கழுத்தை வெட்ட வந்துகிட்டு இருக்கான். அப்போ இம்பீரியல் லாவா சொன்னேன், அப்பனா உன் வாழ்க்கை இம்பீரியல் லாக்கு தான் முக்கியம் போல, உன் வாழ்க்கை முக்கியம் இல்லை போலன்னு சொல்லி பின்னாடி பிலிப் வந்து ஸ்வாடை வந்து அந்த நைட்டு கழுத்துக்கிட்ட வச்சோன்னே அந்த நைட் ஷாக் ஆகிறான். யூ பாஸ்டர், எவ்வளோ தைரியம் தான் ஸ்வாடை என் கழுத்தில் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுவீங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்பயுமே இப்படி தான், சரி வாங்க நம்ம போய் அந்த கிகாண்ட் அரியானா போவோம், சீக்கிரம் போகணும், இல்லைனா அங்கே வந்து பெரிய விஷயமாயிரும், ஏன்னா வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கட்ட கஷ்டமாயிரும் அப்படின்னு நம்ம பிலிப் சொல்லும்போது, அவ கா கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவ கேத்ரினா அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கிட்ட பிலிப் என்ன இவன் எதுக்கு அங்கே போயிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பிலிப் யோசிக்கிறாரு. இந்த சைடு, உனக்கு அடிபட்டுருச்சா, என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு செகண்ட் வந்து என்னோட தாட்டை லாஸ் பண்ணிட்டேன், நான் உனக்கு உதவி பண்ண தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ரீனா வந்து பயப்படுறாங்க. ஐ எம் சாரி, ஆமாம் நீங்கள் யார், உங்களுக்கு என்னை தெரியுமான்னு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ ஷாக்காக, அதாவது உங்களுக்கு என்ன தெரியல, நான் தான் இல்லை என் பக்கத்தில் வராதிங்க, நான் அப்படியே போகிறோம் அப்படின்னு சொல்லி ரீனா அந்த சைடு வந்து ஹீரோ கிட்ட வர பயப்படுறான். அப்போது ஆமாம் நான் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன், ஏன்னா அந்த டைமில் நான் வேற மாதிரி தானே இருந்தேன், ஆனால் நான் எல்லாத்தையும் உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதுக்கெலாம் தேவையில்லை, நீங்கள் வந்து காட்ஸுக்கும் உங்களுக்கு என்னன்னு தெரில, ஆனால் இந்த சைல்டை வந்து இப்படி அப்யூஸ் பண்ணுறதை பார்த்ததுனால தான் நான் வந்தேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு ரீனா சொல்லும்போது, கேத்ரினா அது வந்து விஷயம் அப்போ கேத்ரின் அப்போ ரீனா வந்து, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என் பேர் கேத்ரினா இல்லை, என் பேர் ரீனா அப்படின்னு அவங்க சொல்லும்போது நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கான். அப்போ இந்த சைடு இருந்து, ஓ எங்களா
நீங்க ஒரு மிஸ்டேக் மேக் பண்ணிக்கிறேன்னு நெனச்சுக்கங்க. அது வந்து பிரின்சஸ். அப்புறம் வந்து பிரின்சஸ் நாங்க வந்து சஸ்பீஷியஸ் பீப்பிள்லாம் கிடையாது. அப்படின்னு சொல்லி பிலிப் வந்து வந்துகிட்டு இருக்காரு. நீங்க பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாயிட்டாரு. அவ்வளோதான். இவரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, இது எதுவுமே நம்ம ஹீரோ காதுல கேட்கல. அவ ரீனா தான், கேத்ரீனா கிடையாதா? ஆனா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த சைடு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோ எக்கச்சக்கமான நேரத்துல அங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் இருந்தாலும், அவ வரமாட்டான்னு தெரிஞ்சாலும், ஆனா ஆனா அவ வந்த மாரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அவள பார்த்தோனே எனக்கு கேத்ரினா தான் ஞாபகம் வந்துச்சு. அப்ப நம்ம ஹீரோ நெனச்சுட்டு இருக்கும்போது, இந்த "பிரின்சஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" அப்படின்னு ஒருத்தர் வராரு. நான் தான் உங்கட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, ஷெட்யூல் ரொம்ப முக்கியம்னு. இந்த இடத்துல எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? வாங்க போலான்னு சொல்லும்போது, அப்ப காமிக்கிறாங்க. இவரு தான் ரீனாவோட பட்லர் விக்டர்ன்னு. அப்போ, "ஓ! விக்டர் நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் திரும்பி சொல்லாதீங்க. அந்த காட்ஸோட போய் ஃபைட் பண்ணீங்கன்னு." அப்படின்னு வந்து அந்த விக்டர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ரீனாவ. "அதுவா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அது மட்டும் இல்ல. உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு?" அப்படின்னு அந்த பட்லர் கேட்கும்போது, "தெரியல. நாங்க இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஆ இந்த சிட்யூவேஷன் கொஞ்சம் இதா தான் போச்சு." அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதனால எங்கள வந்து அப்பாலஜி பண்ணிக்கிறோம். இந்த இடம் கொஞ்சம் அட்மாஸ்பியர் மாரி தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க அவ்வளவா பிரின்சஸ்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. அப்பன்னு வந்து பிலிப் எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கு. எவ்வளோ ஸ்டூப்பிடா இருக்கு. இந்த மாரி நீங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன் இந்த சிட்யூவேஷன. அதாவது நான் வந்து இங்க உங்களுக்கு அதாவது உண்மை என்னன்னா, நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். ஆனா, நீங்க எனக்கு ரிட்டர்னுக்கு ஒண்ணுமே பண்ணல. அட்லீஸ்ட் நீங்க எனக்கு ஒரு தேங்க் யூ கூட சொல்லாம இருக்கீங்களே! அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, ரீனா வந்து ரொம்ப அமைதியா இருக்கா. அவ வந்து, "வா பிலிப் போலான்னு" சொன்னோனே, ஓகே எங்க மாஸ்டர் இதான் வரேன்னு சொல்லிட்டு பிலிப்பு போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ரீனாவும், அந்த சைடு பட்லர், அங்க சில்ட்ரன்லாம் அங்க நின்டுகிட்டு இருக்காங்க. சரி வாங்க போலாம் அப்படி பட்லர் சொல்லும்போது, ஓகே அப்படின்னு ரீனா சொல்றாங்க. ஆமா. இப்ப தான் நான் யோசிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து தேங்க் யூ கூட சொல்லலையோ! அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா, அந்த கிகன்ட்டா அரினாவ காமிக்கிறாங்க. இந்த சைடு, வாவ்! இந்த சைடு மேட்ச் செம்மையா இருக்கும் போலயே! இந்த இதுல யார் ஜெயிக்க போறா? கண்டிப்பா அவரா, இவரா? அப்படின்னு வந்து அவங்க கமெண்ட்ரி குடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, இந்த டைம் அப்ப யார் எவரு ஜெயிக்க போறா? அப்படின்னு பின்னாடி வந்து கேம்பிளிங் போயிட்டு இருக்கு. இந்த சைட் வந்து நம்ம ஹீரோ அதுலருந்து இன்னும் மீண்டு வரல. நம்ம ஹீரோ அப்ப பார்க்குறான். ஓ! இது சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு வந்து பிலிப் சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ! அவிங்க சும்மா பிளாக் பண்றாய்ங்க, அப்புறம் அட்டாக் பண்றாய்ங்க. அவ்வளோதானா? இது அப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தா அதாவது நம்ம ஹீரோ என்ன சொன்னானோ அதே மாரி முடியுது. அது சரி அப்படியே அந்த மான்ஸ்டர் கீழ விழுந்தோனே, வாவ்! ஃபைனல் ப்ளோவ குடுத்துட்டாங்க. சூப்பர். அந்த அல்ஃபா வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட எப்படி எப்படி நீங்க இப்படி சொன்னீங்க? அப்ப நம்மளோட டெத் எல்லாத்தையும் வந்து இதே மாரி போச்சுன்னா நம்ம ரிச் ஆயிருவோம் அப்படின்னு வந்து பிலிப் சொல்லிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ ஆமா. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா, அந்த கிகான்டா வந்து ஒரு கோலோ மேஜிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னால ஈஸியா அத பார்க்க முடியுது. யார் ஜெயிக்க போறாங்கன்னு. வெறும் அந்த மானா வந்து ஃப்ளோ பண்றத வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியுது. அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, சார் "வா பாத்தியா ரத்தத்திலே அவைங்க குளிச்சுட்டாய்ங்க. இந்த மேட்ச் அவ்ளோ கொடூரமா போச்சு. ஆமாமா. இந்த தடவ யாருக்கு யாருக்கும்னா, சாவேஜுக்கும், ஸ்ட்ரிங்குக்கும் தான் பேட்டில் நடக்கப் போகுது. யார் ஜெயிக்கப் போறா? மக்களே இத நீங்க பார்க்கணும்னா, இந்தியன் கிரியேட்டர சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க." அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னால இப்ப அடுத்த மேட்ச்ச ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. நான் அதாவது அந்த ஸ்ட்ரிங் தான் ஜெயிப்பான்னு அந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு தடவ ஜெயிச்சிருக்கான், 5 தடவ தோத்துருக்கான். அதனால சாவேஜ் தான் கண்டிப்பா ஜெயிப்பான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு வந்து நம்ம பிலிப் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஆனா எனக்கு பார்த்தா இந்த சைடு வந்து ஸ்ட்ரென்த் தான் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா தலைகீழா தான் போகும். நீங்க சொல்றத படி பார்த்தா. பார்த்தா அந்த இடத்துல வந்து லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த லார்ஜ் ஆக்ஸ பாருங்க. இது இது அளவு வந்து எந்த கிகான்டா வந்து போட்டது கிடையாது. இது இது யார் பில்ட் பண்ணியிருக்காங்களோ அவரு தான் அந்த சாவேஜ் அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த சாவேஜ் தான் அந்த டியூல் ஆக்ஸ் வீல்டிங் சாவேஜ்ன்னு கத்துறாங்க. சாவேஜுக்குள்ள இருக்க ரைடர் பேர் பிரைன். அவரோட ஆப்பனன்ட் ஒரே ஒரு தடவ தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அது யாருன்னு பார்க்கும்போது அதுதான். அவரு பேரு தான். தி லக்கி கிகாண்ட் ஸ்டிங் அப்டின்னு கத்துறான். ம். என்ன ஒரு பாகுபட்டது. தோக்குறதுக்கா வராரு. அப்டின்னு வந்து இங்கிட்டு பிலிப் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா, சாவேஜ் வந்து அப்டியே வந்துகிட்டு இருக்கான். அவரு எப்படியோ ஒரு தடவ லக்கியா வின் பண்ணிட்டாரு. இப்ப அவரு ஜெயிப்பாரா மாட்டாரா? அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க பார்த்தா, அதான் அந்த ஸ்டிங் வந்துகிட்டு இருக்காரு. உள்ள இருக்க ரைடர் பேர் கேரன். ஓ! இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். "பிலிப் போயிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் மேல கட்டு" அப்படின்னு சொன்னோனே, ஸ்ட்ரிங் மேல? அவன் தான் தோத்து போறானே! அவன் மேல எதுக்கு கட்டணும்?" அப்படின்னு வந்து பிலிப் கேட்கும்போது, அப்ப பிலிப் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க என்ன சொல்றீங்க தெரியுதா? சாவேஜ் தான் கேரண்டியா ஜெயிப்பாங்க. ஆனா நீங்க நீங்க" இப்படி சொல்லும்போது, நான் என்ன நினைக்கிறேன்னா, அத பார்த்தாவே எனக்கு தெரியுது. அவனுக்குள்ள அந்த ஆரா தெரியுது. கண்டிப்பா இந்த தடவ அவன் தான் ஜெயிப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றானா, அதோட இந்த சாப்டர் முடியுது.